ஒரு சின்ன டிவைஸ் மூலமா ஒரு டாப் அண்ட் ஹை கிளாஸ் வர ஃபீச்சரை கூட இந்த ஒரு டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். என்னெல்லாம் ஃபீச்சர் வருது பாத்தீங்கன்னா, இப்போ இந்த 4 கிளாஸ் இறங்கி இருக்கு வந்து இப்போ டோரை மூடிடுறோம், 4 கிளாஸ் ஓப்பன்ல தான் இருக்கு. நீங்க தவறுதலா உங்க கிளாஸ் நீங்க க்ளோஸ் பண்ண மறந்தாலுமே இந்த கிளாஸ் இப்படி தான் இருக்க போகுது. அதே மாதிரி நம்ம கார்ல ரிவர்ஸ் கியர் போடுறோம்னா கூட வெறும் ரிவர்ஸ் லைட் மட்டும் தான் எரியுமே தவிர்த்து வேற எந்த இண்டிகேஷனுமே உங்களுக்கு பேக்ல காட்டுறது இல்ல. அதே மாதிரி உங்க கார் நீங்க ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா உங்க கார் இறங்கி நீங்க டோரை மூடிட்டு நம்ம லாக் பண்றோம்னா நமக்கு எந்த விதமான சவுண்ட் இண்டிகேஷன் நமக்கு வரது இல்ல, வெறும் இண்டிகேட்டர் மட்டும் தான் பிளிங்க் ஆகும். அதே மாதிரி நம்ம அன்லாக் பண்றோம்னா வெறும் இண்டிகேட்டர் தவிர்த்து உங்களுக்கு எந்த விதமான பிளஸ் பாயிண்ட் இண்டிகேஷன் வர போறது இல்ல. சோ இதெல்லாம் இந்த ஒரு டிவைஸ் மொத்தமே நம்ம கவர் பண்ணி கொடுக்கும். இந்த டிவைஸ் எக்ஸ்ட்ரா ஒயரிங்குமே தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம பிளக் பண்ணாலே போதும். டாப் அண்ட் ஹை கிளாஸ் எல்லாமே ஓகே. அவங்களே கொடுத்துருக்க அந்த ஓபிடி பாக்ஸ்ல இந்த பிளக் நீங்க ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணாலே போதும். இது வேற எந்த விதமான கனெக்டிவிட்டியுமே எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே கிடையாது. இதை நீங்க பண்ணதுக்கு அப்புறமா இதே உங்க காரை நீங்க க்ளோஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்க கிளாஸஸ் எல்லாமே ரைஸ் அப் ஆக ஆரம்பிச்சிடும். வித்தின் செகண்ட் 4 கிளாஸுமே இந்த கிளாஸ் எல்லாமே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்க காரை நீங்க லாக் பண்ணதுக்கு அப்புறமா உங்க கார்ல நீங்க ஹெட்லைட் ஆட்டோமேட்டிக்கா எரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் 3 செகண்ட்ஸ்க்கு எரிய ஆரம்பிக்கும். அதே உங்க காரை நீங்க அன்லாக் பண்ணீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு வந்து டபுள் பீப் ஹார்ன் சவுண்டுமே கேட்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹெட் லாம்புமே உங்களுக்கு எலிமினேட் ஆக ஆரம்பிச்சிடும். இண்டிகேட்டருமே ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு வந்து ஒயிட் லெவல்ல பார்க்கிங் மோட்ல காட்ட ஆரம்பிச்சிடும். கார் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காரை நீங்க ரிவர்ஸ் கியர் போட்டீங்கன்னா ஆன் பண்ணதுக்கு அப்புறமா உங்க 4 இண்டிகேட்டருமே சேர்ந்து உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். வித் ரிவர்ஸ் லைன் வித் 4 இண்டிகேட்டருமே எரிய ஆரம்பிக்கும். இது பேக்ல வந்து பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூரா மூவ் பண்றதுக்குமே இந்த லைட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த காரை நீங்க லாக் பண்ணிட்டு வந்து க்ளோஸ் பண்ணி 4 டோர் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க கிளாஸஸ் வந்து நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா இறக்கணும்னு நினைச்சீங்கன்னா அன்லாக் பட்டன் வச்சு ஹோல்ட் பண்ணி பிடிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்க 4 கிளாஸஸ்மே இறங்க ஆரம்பிக்கும். போதுன்ற அளவுக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம், வேணுன்ற அளவுக்கு திருப்பி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா அகைன் இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி லாக் பண்ண நினைச்சீங்கன்னா லாக் பட்டன் வச்சு ஹோல்ட் பண்ணி பிடிச்சா போதும், 4 கிளாஸஸுமே ஆட்டோமேட்டிக்கா ஆக ஆரம்பிச்சு ஸ்டாப் பண்ண பட்டன் எடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். அகைன் நீங்க ஹோல்ட் பண்ணி பிடிச்சீங்கன்னா 4 கிளாஸுமே வந்து த சேம் டைம் உங்களுக்கு வந்து ரைஸ் அப் ஆயிட்டு அதை க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கும். சம்டைம் நீங்க லாங்ல இருப்போம், இல்ல மேல இருப்போம், இல்ல கீழே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்போம், வெயில் அணிஞ்சிட்டு இருக்கப்போ உள்ள ஒரு ஹியூமிடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கும். அதை எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணிருக்கலாம். குழந்தைங்க உள்ள இருக்கிறாங்க, நீங்க வெளியே இருக்கிறீங்க, அந்த மாதிரி சமயத்தை மருந்து பண்ணா கூட அன்லாக் பண்ணா ஆட்டோமேட்டிக் கிளாஸ் டவுன் ஆகும். அது எல்லாத்துக்குமே இந்த செக்யூரிட்டி யூஸ் பண்ண முடியும். இதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுறது ஒரு டிவைஸ் ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே கனெக்டிவிட்டி தான். எந்த விதமான எலக்ட்ரிக்கல் டேமேஜும் தேவையில்லை. இது ஹை கிளாஸ்க்காகவே ஸ்பெஷல் டிசைன் பண்ண ஒரு டிவைஸ் கூட. இது கார்சன்ஸ்ல ஆல்வேஸ் அவைலபிள். தேவைப்படுற கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.